ஹாய் காய்ஸ், நான் வர்ஷா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமா நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு பெரிய சாரி நான் கன்வே பண்ணிக்கிறேன். ஏன்னா கடந்த 1 மந்த்துக்கு மேலே நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து 1 மந்த் மேலே ஆக போகுது. ஸோ நிறைய பேர் நான் ஆல்ரெடி போஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் மெயில் ஐடியில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, என்னாச்சு, ஏன் உங்கள் சேனலில் வீடியோஸ் போடலை, எதுக்காக அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஃபஸ்ட்டு அந்த 11 சப்போர்ட் கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய தேங்க்ஸ். லவ் யூ ஆல் கேண்டீஸ். உங்கள் எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன் வந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலை, எதனால நம்ம சேனலில் வீடியோஸ் வரல, எனக்கு என்ன ஆச்சு, எனக்கு எதுவுமே ஆகலை. ஐம் கம்ப்ளீட்லி ஆல்ரைட், நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் நம்ம சேனலில் வீடியோஸ் வரலை அப்படின்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து நான் உங்களுக்கு 2 மந்த்ஸ் வீடியோஸ் 1 மந்த்ஸ்க்கு வீடியோ கொடுக்கல, அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுற விதமாக இன்றைக்கி நான் வந்து ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட்டோட வந்திருக்கேன். அதுவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நமக்கு மெயிலில் சென்ட் பண்ணால் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டோட தான் நான் வந்து இன்றைக்கி உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃபைனலாக ஏன் நம்ம சேனலில் வீடியோஸ் வரல அப்படின்ற ரீசனையும் நான் உங்களுக்கு கன்வே பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நோ ஃபர்தர் டிலே. ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருந்தால் இந்த வீடியோவில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ப்ராப்பராக என்னென்னு பண்ணிடலாம். ஸோ பேக்ரவுண்ட் என்ன நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஸ்கிரைபரோட ரியல் லைஃப் இன்சிடென்ட், அதாவது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரோட ரியல் லைஃப் இன்சிடென்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த ஒரு இன்சிடெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ண நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவங்க பேர் சிவப்பிரியா. இவங்க மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலரான ஒரு ஊரை சேர்ந்தவங்க. அவங்களோட பூர்வீகமே மதுரை தான். தட் மீன்ஸ் அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரையில் பிறந்தவங்க தான் நம்மளோட சிவப்பிரியா. இந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணவங்க பேர் சிவப்பிரியா. இந்த இன்சிடெண்ட் அவங்களுக்கு 2016 காலேஜ் படிக்கும்போது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணாங்க. அது என்னென்னு அவங்களோட ஒவ்வொன்றா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவப்பிரியா வந்து 12th வரை அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா படித்து அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றத விட ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பொண்ணு தான் சிவப்பிரியா. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங்கை சூஸ் பண்ணி அது ஓரியன்டாகவே படிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி அவங்க சின்ன வயசுலேருந்து இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நல்ல பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் நமக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்காக எஃபர்ட் போட்டு படிச்சுட்டே இருக்கும்போது 12th ரிசல்ட் வந்தோடனே நல்லா ஸ்கோர் பண்ணி அவங்க வந்து கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ், நான் காலேஜ் நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. டியூ டு ப்ரைவசி இஷ்யூஸ்னால நான் காலேஜ் நேமோ அல்லது காலேஜ் எந்த பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கோ அப்படின்றத எதையுமே வந்து நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து கோயம்புத்தூரில் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜில் வந்து அவங்களோட ட்ரீம் காலேஜ், அதில் படிக்கணுன்றது அவங்களோட விஷ். அந்த காலேஜில் வந்து அவங்களுக்கு சீட் கிடைக்குது. பொதுவாகவே சிவப்பிரியா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேம்பர் பண்ணி வளர்க்கப்பட்ட பொண்ணுங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் சிவப்பிரியாவோட அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் சிவப்பிரியாவுக்கு ஒரு அண்ணன், இவங்க 4 பேர் தான் மொத்தமாக ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்க்குறது, இவங்களை வெளியில் எங்கேயும் போக விடாமல் அடிக்கடி இது பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டில் வளர்த்துட்ருக்காங்க. சிவப்பிரியாவே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப போல்டான ஒரு பொண்ணுதாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாலுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம், எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, இதனால் நம்ம தைரியமாக நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க சுற்றி உள்ள எல்லாருமே ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு பொண்ணு தாங்க சிவப்பிரியா. இதுதான் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்படிப்பட்ட சிவப்பிரியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கோயம்புத்தூரில் அவங்களோட ட்ரீம் காலேஜில் அவங்களுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்படி கிடைச்சோன்னா யாருக்குனாலுமே ஒரு ஹாப்பினஸ் இருக்குமா இல்லையா? பட் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சுத்தமாக இதில் எந்த விதமான உடன்பாடுமே கிடையாதுங்க. ஏன்னா உங்களுக்கே நான் ப்ரீவியஸாக சொல்லிட்டேன், ஒரு பேம்பர் பண்ணி அந்த பொண்ணை அவங்க வளர்த்துருக்காங்க அப்படிங்கும்போது டக்குன்னு யாருமே வெளியூர் அனுப்புறதுக்கு யோசிப்பாங்க இல்லையா பேரண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது சிவப்பிரியாவோட அம்மாவும் அப்பாவும் வந்து, வேணாம்ப்பா, இங்கேயே எத்தனையோ பெஸ்ட் காலேஜஸ் இருக்குது, காசு போனாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம இங்கேயே எங்கள் பொண்ணை எங்கள் கண்ணு பக்கத்துலேயே வச்சு நாங்கள் பார்த்துக்கணுன்ற மாதிரி அவங்க வீட்டில் வந்து தாட் நினச்சிருக்காங்க. ஆனால் சிவப்பிரியா வந்து இல்லை அப்படின்னு சொல்லி, நான் படித்தா அந்த காலேஜில் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பிடிவாதமாக இருந்து அவங்க அம்மா அப்பாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அந்த காலேஜில் ஹாஸ்டலில் தான் அவங்க ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிவப்பிரியா வந்து வீட்டிலேருந்து காலேஜுக்கு கிளம்புறாங்க. வீட்டில் அவங்க அம்மா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. சிவப்பிரியாவோட அம்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு தெய்வ பக்தி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாங்க. அவங்க வந்து எப்போவுமே நல்லா வீடை பூஜை பண்ணுறது, சாமி கும்பிட்றது, வெள்ளி செவ்வாயான
இல்லைனா கோயிலுக்கு போயிட்டு வருது, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் சிவப்பிரியா அதுக்கு ஆப்போசிட்டுங்க. அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை, பேய் இதெல்லாமே வந்து ஒரு உண்மையான விஷயம் கிடையாது. ஏன்னா அதாவது டெக்னாலஜி எங்கிட்டோ போயிட்டுருக்கு, இவங்க என்னடா லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மாவே வீட்டில் நிறைய டைம் சத்தம் போடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் சிவப்பிரியாவை வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க கோயம்புத்தூருக்கு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஃபஸ்ட்டு தடங்கள் அவங்களுக்கு ஏற்படுங்க. வீட்டிலேருந்து அவங்க வெளியில் போக பார்க்குறாங்க. போகும்போது அவங்களுடைய அந்த நிலப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிலவாசல், அந்த நிலவாசலில் கதவுல கால் தட்டி அவங்களுக்கு காலில் ரத்தம் விடுதுங்க. பொதுவாகவே நம்ம ஹிந்துஸில் வந்து ஒரு மெத்தட் இருக்குது, எங்கேயாவது வெளியில் போகும்போது ஏதாவது கால் தடுக்குச்சுனாலோ அந்த இதுக்கு வந்து போவேணாம் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ சிவப்பிரியாவோட அம்மாவே ரொம்ப தெய்வ பக்தி இருக்கிறவங்கன்ற காரணத்தினால வேண்டாம், அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி பிடிக்கவே இல்லை, அந்த மாதிரி இருக்கிறதால நீ போக வேண்டாம், நீ இங்கே இரு அப்படின்ற மாதிரி சொன்ன. அம்மா நான் ஏதோ பார்க்காம வந்திருப்பேம்மா, இடிச்சிருக்குமா, அதெல்லாம் போய் பெரிய விஷயமா எடுத்துகிட்டு இருக்கியம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவப்பிரியாட்ட, சரி இந்த நீ ஒரு திருநீர், அவங்க சிவப்பிரியாவுடைய குலதெய்வம் வந்து பாண்டி முனீஸ்வரராங்க. மதுரையில் பாண்டி முனீஸ்வரர் தான் அவங்களோட குலதெய்வமாக. இந்த மாதிரி இவங்க வந்து திருநீரை கொடுத்து நீ பாண்டியோட வச்சுக்கோ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவப்பிரியாவும் அதுக்கு தகுந்த மாதிரி சரி ஓகே அம்மா ஏதோ கொடுக்குறாங்க ஏதோ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் போட்டு பாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவசரமாக கிளம்பிட்டாங்க. கிளம்பி அவங்க கோயம்புத்தூர் போய் ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆகி அவங்களுக்கு காலேஜ் வந்து ஒரு 1 வீக் நல்லா தாங்க போயிட்டுருக்கு. 1 வீக் நல்லா போயிட்டுருக்கும்போது நமக்கு இன்னும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து அந்த என்விரான்மெண்ட் செட் ஆகாத மாதிரி இருக்கும். காலேஜில் உள்ள எல்லாருக்குமே அது தெரியும். பட் அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு கேங் ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா அவங்க இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிவப்பிரியாவோட அவங்களுக்கு ஒரு 2 ஃப்ரெண்டு சேர்றாங்க. மொத்தம் 3 பேர் சேர்ந்து தான் ஹாஸ்டலில் தங்குறாங்க. அதில் கேங்கான 3 பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவப்பிரியா ஒருத்தவங்க, காவியா ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க நாகலட்சுமி. இவங்க 3 பேர் இருந்தாங்க டீம்மேட்டாக சேர்ந்து எங்கே போனாலும் சேர்ந்து போகிறது, கேண்டீன் போனாலும் சேர்ந்து போகிறது, அப்படியே கிளாஸில் வந்து ஒரு கேங்காக சுற்றிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. ஸோ இப்படி இருக்கும்போது 3 பேருமே ஹாஸ்டல் தான். சிவப்பிரியா மட்டும்தான் மதுரை, மித்த 2 பொண்ணுங்களுமே ஒருத்தவங்க ஈரோடு, இன்னொருத்தவங்க திருச்சிங்க. இந்த மாதிரி வேற ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கிறதால ஹாஸ்டலில் தங்கி தான் அவங்க எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது 1 வீக் நல்லா தாங்க போகுது. 1 வீக் நல்லா போனதுக்கப்புறம் இவங்க கூட வந்து படிக்கிறவங்கள சிவப்பிரியாவும் நாகலட்சுமி வந்து எப்போ அம்மா அப்பா இருந்தாலும் நல்ல பொண்ணு, சொல்ல போனால் அவங்க சிங்கிளாக இருக்கிற பொண்ணுங்க. அதே பார்த்தீங்கன்னா காவியா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேர்லேயே வந்து இவங்க டீம்லேயே வந்து கமிட்டாக இருக்கிற பொண்ணு. கமிட்டடாக இருக்கிறவங்க வந்து என்ன பாடு கொடுத்துவாங்கன்றது நமக்கே தெரியும். ஸோ ஒரு கமிட்டட் ஃப்ரெண்டு சிங்கிள் ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா அது என்னென்ன பாடு நடக்குன்றது அந்த கேங்கில் இருக்கிற எல்லாருக்குமே ஆக்சுவலாக தெரியுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காவியா வந்து எப்போவுமே வந்து வழக்கம் போல் அவங்க ஆளுக்கு வந்து கால் பண்ணி அந்த ஹாஸ்டலோட டெரஸில் போய் பேசிட்டு வருவாங்களாங்க நைட்டு. பேசிட்டு இந்த மாதிரி காவியா வரும்போது இவங்க வந்து சொல்லுவாங்களா, நீ என்னடி பண்ணிகிட்டு இருக்க பழப்பில் நீ பொடி மேலே போய் பேசுறி அப்படின்ற மாதிரி சொல்லி கடுப்பாகி அமுச்சு விடுவாங்களாங்க மேலே. ஆனால் அமுச்சு விட்டு காவியாவும் கரெக்டாக வந்து கீழே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பேசிட்டு படுத்துருவாங்களாங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு நம்மளோட நாகலட்சுமி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இல்லை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து கதவை வந்து காவியா நீ வந்து என்ன மேலே போறியா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நான் கதவை லாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே காவியா சொல்கிறாங்க, ஆமாடி நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே மேலே போயிட்டாங்க. மேலே போயிட்டு நாகலட்சுமிக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவங்க தான் கதவை லாக் பண்ணிட்டு வராங்க. உள்ளே வச்சு உள்ளே தாழ்பால் போட்டு சேன் வந்து படுக்கிறாங்க. இந்த சைடு சிவப்பிரியா படுப்பாங்கன்னா இந்த சைடு நாகலட்சுமி படுப்பாங்க. நடுவில் தான் எப்பவுமே வந்து காவியா படுப்பாங்க. அப்படி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மிட்நைட் 12 மணிக்கிட்ட இருக்குவாங்க. நாகலட்சுமிக்கு டைம் சரியாக தெரியல, நல்ல தூக்க கலக்கத்தில் இருக்காங்க. அப்படி நல்ல தூக்க கலக்கத்தில் இருக்கும்போது அவங்க பக்கத்தில் வந்து யதார்த்தமாக பக்கத்தில் கையை வச்சு பார்ப்போம்ல, கையை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் காவியா வந்து பக்கத்தில் ஆள் இருக்க மாதிரி இருந்தோடனே காவியா வந்துட்டா போல, அவங்களுக்கு வந்து கதவை க்ளோஸ் பண்ணது ஞாபகமே இல்லையாங்க. பக்கத்தில் காவியா வந்துட்டா போல, எப்படி வந்த அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஆள் இருக்க மாதிரி மெத்துன்னு இருக்குது. அப்படியே இந்த போர்வையும் கொஞ்சம் மேலே ஏறினாப்புல இருக்குது. இந்த மாதிரி இது பண்ணோடனே எப்படி காவியா வந்த, அதுக்குள்ளே பேசி முடிச்சா என்ன எப்போவுமே அதிக நேரம் பேசுவோம் ஆள்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி கேட்டவுடனே பக்கத்தில் வந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே வரல. காவியா வந்து ஜாலியாக பேசக்கூடிய ஒரு பொண்ணாங்க. எதுனாலும் சொன்னா பேசிட்டு ஆமாடி அவங்க சண்டை போட்டாங்க இதுடி அதுடி எல்லா பிரச்சனையுமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணாங்க. ஆனால் சவுண்டு எந்த விதத்துலையுமே பக்கத்தில் இருந்து வரல. பக்கத்தில் இருந்து இது என்ன இவளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காவியா கேட்டுகிட்டே இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அப்படி எடுத்து பார்க்குறாங்கன்னா அவங்க யாருமே இல்லையாங்க, வெறும் போர்வு மட்டும்தான் இருக்கா. சரி அது கூட ஏதோ தூக்க கலக்கத்தில் பண்ணாங்கன்றது நம்ம ஒத்துக்கலாங்க. ஐயோ இவ அதுலேயே வந்து இவங்க அப்செட் ஆகிட்டாங்க நாகலட்சுமி. சரின்ட்டு இவன் எங்கே போயிருப்பான்னு சொல்லி பார்த்தா பாத்ரூம் கதவு லைட்டாக திறக்குதுங்க.
லைட்டாக திறந்து பார்த்தா உள்ளேருந்து யார் வராங்கன்னு பார்த்தா காவியா வர்றாங்க. ஏன்டி பக்கத்து என்ன எங்கடி போன நீ இவ்வளோ நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் ரெஸ்ட் ரூமில் இருந்தேன்டி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க, காவியா சொல்லியிருக்காங்க. சொன்னேன் என்னது ரெஸ்ட் ரூம் போயிருந்தியா, அப்போ பக்கத்தில் இருந்தது யார் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ நம்ம ஒரு இதில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு சரி தூங்கிட்டு காலையில் எதுனாலும் பேசிக்குவோம் அப்படி இவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இவங்களும் படுத்துட்டாங்க. படுத்துட்டு ஒரு நிமிஷம் டக்குன்னு யாரோ கதவை டோரை லாக் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு சவுண்டு கேட்குதுங்க. இந்நேரத்தில் யார் பக்கத்தில் யாரும் சீனியர்ஸ் அக்கா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்சம் நேரம் லாக் பண்ணிட்டு இருக்கு. படப்படன்னு போட்டு கதவை அடிக்கிறாங்க. அப்படி படப்படன்னு கதவை போட்டு அடித்த உடனே யாராக இருக்குமோ என்ன எமர்ஜென்சி அப்படின்ட்டு நாகலட்சுமி தான் கதவை போய் ஓப்பன் பண்ணுறாங்க. சிவப்பிரியா நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாங்க. நாகலட்சுமி போய் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா உள்ள ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வந்த காவியா வெளியில இருந்து ஏன்டி கதவை திறக்க மாட்டியா, எவ்வளோ நேரம் போட்டு கதவை உடம்புடன் உடச்சிட்டு இருக்குது, அவ்வளோதான் அப்படி நீ தூங்குவா, கால் பண்ணால் ஃபோனை சைலண்டில் போட்டு வச்சுருக்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும். உள்ளதான் அந்த பொண்ணு இப்போ தான் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் ஆமாம் நான் இப்போ அவள்கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே படுத்த ஒரு பொண்ணு திடீர்னு வெளியில் நிற்கிது. அதுக்கப்புறம் தான் நாகலட்சுமிக்கு ஞாபகம் வருது, நம்ம தானே டோரை லாக் பண்ணிட்டு போனோம், காவியா எப்படி உள்ளே வந்திருக்க முடியும், ஐயோ என்னமோ சம்திங் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஃபஸ்ட்டே சிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு நாகலட்சுமிக்கு. சரி காலையில் இருந்துச்சோடனே நம்ம சிவப்பிரியாட்ட சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தூங்க ட்ரை பண்ணுறாங்க. தூங்கவே முடியலை. கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணி 3 மணிக்கு மேலே அவங்க அறியாமல் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. தூங்க ஆரம்பிக்கும் போது திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு வயிறு செம்மையான வலி. நாகலட்சுமிக்கு என்னடா வயிறு வலிக்குது, அதாவது வயிறுனா வயிறுக்குள்ளே வலிக்கல, மேல் வயிறுல ஏதோ வலி வந்திருக்கு, என்னடான்னு சொல்லி கண்ணை இது பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க மேலே அவங்க வயிற்று மேலே ஏதோ ஒரு உருவம், அதாவது எப்படி சொல்கிறதுனா அது புகைன்னு சொல்ல முடியாது, உருவம்னு சொல்ல முடியாது, அவங்க மேலே ஏறி உட்காந்து அப்படியே அவங்க இவங்க நாகலட்சுமியோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிறதுக்காக அது அப்படியே வந்துட்டு இருக்குதுங்க. இதை பார்த்த உடனே நாகலட்சுமிக்கு அப்படியே எப்படி சொல்றது தூக்கி வாரி போட்டுருச்சு உள்ள. என்னடா என்னமோ இந்த ரூமுக்கு வந்ததுலேருந்து நடக்குதுடா அப்படின்ற மாதிரி பார்த்து அந்த ரூம் கழுத்தை பிடிச்சிருச்சு. அவங்க கழுத்தை பிடிச்சி நெருக்கும் போது அவங்களால பக்கத்துல தான் காவியா படுத்திருக்காங்க, பக்கத்துல தான் சிவப்பிரியா படுத்திருக்காங்க. யாரையுமே அவங்களால எழுப்ப கூட முடியல, கையை கூட அசைக்க முடியுது. அப்படின்னாலே அவங்களுடைய இந்த நாகலட்சுமி அவங்களோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா நாகத்தம்மனாங்க. அப்படி சொன்னோடனே அவங்க எப்பவுமே இவங்க நாகத்தம்மனை எப்பவுமே வழிபடுவாங்க. அப்படி இருக்கும்போது நாகத்தம்மா நீ தான் என்னை எப்படியாவது இந்த ஊத்துக்கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சிவப்பிரியா அப்படின்னு நாகலட்சுமி சொன்ன உடனே அடுத்த ஒரு ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே அந்த உருவம் அப்படியே காற்றுல கரைஞ்ச மாதிரி கரைஞ்சு போயிருச்சாங்க. உடனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அடுத்த செகண்டே அல்லது அடிச்சு வந்துருச்சு. என்னமோ இருக்குடி, என்னடி எந்திரிங்கடி கிளம்புவோம், இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த ரூமில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெல்ல கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் சிவப்பிரியாவும் இவங்க காவியாவும் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டு இந்த மாதிரி இல்லடி புது என்விரான்மெண்ட்டு உனக்கு அது செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், எதுவும் படங்கள்னா பார்த்துருப்படி, அதோட ரெஃப்ளெக்ஷன் மைண்டோட ரெஃப்ளெக்ஷன் தான் உனக்கு அப்படி வருது, ஒன்றும் கிடையாதுடி படுதி காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலுமே இவங்களோட மனசு கேட்கவே இல்லையாங்க. நான் சொன்னேன் தான் எப்படி நீங்கள் நான் சொன்னதை இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கோவம் தாங்க வருது நாகலட்சுமிக்கு. ஆக்சுவலாக அது எல்லாருக்குமே வர்ற கோவம் தான். அப்படின்னு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நான் நம்புகிறேன், நீ சொன்னது நீ பார்த்தேன் நான் நம்புகிறேன், சரி இப்போ நம்ம அதுக்காக எதுவுமே பண்ண முடியாது, நீ தூங்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட நாகலட்சுமியை மெதுவாக 2 பேரும் தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்கள ரிலாக்ஸ் பண்ணி தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்ச உடனே பார்த்தீங்கன்னா காவியாவோட முகத்துலையுமே ஒரு பயம் தெரியுதுங்க. காவியோட அவங்க எப்படி சிவப்பிரியா கேட்குறாங்க, நீ ஏண்டி அவள் தான் இந்த பாடுபடுத்துறானா, நீ ஏண்டி பேய் அடைஞ்ச மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் காவியாவுக்கும் நடந்திருக்கு. என்னன்னா இப்போ அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஃபோன் பேசிட்டு மேலே இருக்கும்போதே ஏதோ ஒரு எப்படி சொல்றது ஒரு வானத்தள உயரமான ஒரு உருவமாங்க. அது ரொம்ப அது ஹைட்டாக இருந்துச்சா, அது கீழே அது காலையில பட் ஆனால் வான அளவுக்கு அது உயரமாக இருக்கா. அந்த மாதிரி ஒரு உருவம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாடியவே சுற்றி வந்துட்டு இருக்க மாதிரி. இவங்க யார் சீரியஸ் தான் விளையாடுறாங்க போல அப்படின்னு சொல்லி யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த உருவம் திடீர்னு ஒரு பாம்பு மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சாங்க. நின்றுட்டு இருந்த ஒரு உயரமாக நின்றுட்டு இருந்த ஒரு ஆளை அப்படியே ஸ்னேக் மாதிரி மாறினா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. எனக்கு சொல்லும் போதே புண்ணடிக்குது. அந்த மாதிரி ஒரு உருவம் பாம்பு மாதிரி ஸ்னேக் மாதிரி மாறி அந்த பாம்பு ஒரு சவுண்டு கொடுக்கணும். அது மாதிரி காவியாவை முறைச்சு பார்த்துட்டே இருந்திருக்குங்க. பார்த்துட்டு அப்படியே காவியாவை பறந்து அப்படி கொத்த வர மாதிரி வந்தவங்கன்னா காவியா மிரண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே ஓடி ரூம் டோரை படப்படன்னு போட்டு அடிச்சிருக்காங்க. தொடங்கன்னு. ஏன்டி என்னடி ஆச்சு உங்க 2 பேருக்கு அப்படின்னு கேட்டவுடனே
இவங்க காவியாவும் சொன்னாங்க, அடித்து சொல்கிறாங்க, நான் பார்த்தது உண்மைதான் அப்படின்னு காவியாவும் அடித்து சொல்கிறாங்க. ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, பட் ரூம்மேட்ஸ் 2 பேருமே சொல்லும்போது சிவப்பிரியாவுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கொஷினும் வருது, நமக்கு ஏன் இந்த மாதிரி எதுவும் இது பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே 2 பேரும் பார்த்துருக்காங்கன்னா ஏதோ உண்மை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சிவப்பிரியாவோட அப்பா வந்து பாண்டி முனீஸ்வரர் கோயிலில் வந்து பூசாரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் சிவப்பிரியாவோட அப்பா. அவர் வந்து என்ன பண்ணியிருக்க, நான் அவர்கிட்ட வந்து இந்த எல்லா இன்சிடென்ட்டுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணோடனே அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடு, அங்கே வச்சு நம்ம என்னன்றதை பார்த்துக்கலாம், நீ வெளியிலேருந்து எதுவுமே பண்ண முடியாது, இன்றைக்கி ஒரு நைட்டை மட்டும் எப்படியாவது கடத்திட்டு நீங்கள் வந்து மறுநாள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன உடனே சரின்ட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எப்படியோ தூங்கலான்னு சொல்லிட்டு முன்னாடி ட்ரை பண்ண பார்க்குறாங்க. அதுலேருந்து கொஞ்ச நேரத்தில் காவியாவோட ஆக்டிவிட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகுறத சிவப்பிரியா நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சா, ஸோ அதனால் அப்பா நான் கொஞ்ச நாள் தள்ளிவே வரேன்ப்பா, எக்ஸாம்ஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவங்க அப்பா அதுவரை நீங்கள் நம்ம பாண்டியா வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை விட்டுட்டாரு. அப்போ தான் காவியாவோட ஆக்டிவிட்டீஸில் நிறைய சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தா அவங்க வந்து யாருக்கிட்டேயுமே பேசுறது கிடையாது. சொல்லப்போனால் ஒரு கலகலன்னு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. அப்படி இருக்கவங்க யார்கிட்டையுமே எதுவுமே பேசுறது இல்லை, தனியாக போய் ஒரு மூலையில் உட்காந்துக்கிறது, யார் எது கேட்டாலும் எரிஞ்சு விழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்டிவிட்டீஸை டோட்டலாக அவங்க கேரக்டரை சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து சிவப்பிரியாவுக்கு டவுட் வர ஆரம்பிச்சு, சரி ஓகே இது நார்மலான விஷயம் கிடையாது, சம்திங் சீரியஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம சிவப்பிரியா, நாகலட்சுமி அண்ட் காவியா இவங்களோட சீனியர்ஸ் அக்கா ஒரு 2 பேரும் எக்ஸ்ட்ரா, 3 பேரை நம்ம சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, காவியா வந்து ஃபஸ்ட்டு சிவப்பிரியா கூப்பிட்டுருக்காங்க எங்கள் வீட்டுக்கு போகலான்னு. வரவே மாட்டேன், நான் உங்கள் வீட்டுக்குலாம் வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவப்பிரியா முகத்தில் அடிச்ச மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளாம் சேர்ந்து ட்ரிப்பாக போயிட்டு வரலான்ட்டு, இன்டர்ன்ஷிப் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் அக்காலாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் எங்கன்னு கேட்டால் மதுரை. ஓகே நம்ம இன்டர்ன்ஷிப் போகலாம் அப்படின்னு சொன்னோடனே எங்களை அப்படியே போய் சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே காவியை கூட்டிகிட்டு வந்து இங்கே நம்ம இவங்க சிவப்பிரியாவோட வீட்டுக்கு முன்னாடி வந்த உடனே காவியா வந்து எப்படி சொல்லுது, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் அந்த சீனியர்ஸ் அக்காலாம் பிடிச்சிருக்காங்க, அத்தனை உதறி தள்ளிட்டு அந்த ஏரியாலேருந்தே ஓட பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நான் ஓட பார்த்தாலுமே எப்படியோ கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்து அவங்க வீட்டு முன்னாடி தூண் இருக்குமாங்க, சிவப்பிரியா வீட்டு முன்னாடி அந்த தூணில் பிடிச்சி கட்டி வச்சிட்டாங்க. கட்டி வச்சு நீ வந்து இந்த பொண்ணு கிடையாது, யாரோ நீ எதுக்காக நீ வந்து இங்கே இது பண்ணியிருக்க, இந்த பொண்ணு உடம்புல வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ரொம்ப நேரம் ஃபஸ்ட்டு திமிரா பேசியிருந்துச்சா, உனக்குலாம் நான் எடுத்து சொல்லணும், அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற அம்மா ரொம்ப திமிரா பதில் சொல்லிச்சான், நீ யார், அதெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வாயவே திறக்கலாங்க அந்த நேரம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பாண்டியாவோட திருநீர் எடுத்துகிட்டு வந்து, இது பாண்டியாவோட திருநீர், இதை நான் போட்டேன்னா என்ன ஆகுன்றது உனக்கே தெரியும், நீ யார் என்னன்றது சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும்போது பயந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அதாவது இந்த இன்சிடென்ட் தான் 2016. இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலேஜில் சங்கரின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அந்த சங்கரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்களுமே ஆப்வியஸ்லி காவியா மாதிரியே லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணும்போது அவங்க லவ் பண்ண பையன் வந்து இவங்களை பிரேக்கப் பண்ணிவிட்டு, காரணமே சொல்லாமல் பிரேக்கப் பண்ணிட்டு நீ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், அந்த ஒரு ரீசன்னால பெஸ்டிசைடு பூச்சி மருந்து குடித்து அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணோட ஆத்மா தான் மேலே காவியா பார்த்தது. அதாவது அந்த ஆத்மா என்ன நினைக்குது அப்படின்னா, நான் சந்தோஷமாக வாழலை, இவனும் சந்தோஷமாக வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா நினச்சதால தான் மேலே வந்து காவியாவை பயமுறுத்திருக்கு. கீழே வந்து நாகலட்சுமியை ஏன் பயமுறுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகலட்சுமி வந்து என்னதான் தெய்வபக்தி இருந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப சாஃப்டான ஒரு பொண்ணு, ஒரு சின்ன சவுண்டு கேட்டால் கூட மிரளுவாங்களாம், அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நாகலட்சுமி. ஸோ மனசில் தைரியம் இல்லாதால தான் அவங்கள வந்து பொசஸ் பண்ண பார்த்துருக்கு. பட் சிவப்பிரியா வந்து என்னதான் கடவுள் பக்தி இல்லை அப்படின்னாலும் ரொம்ப போல்டாக வந்து எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு, மனதைரியம் அதிகமாக இருந்ததால் அந்த தீய ஆன்மாவால் அதுக்கிட்ட வர முடியலை. ஸோ ஃபைனலி ஒரு ரிச்சுவல் எல்லாமே பண்ணி அந்த ஆன்மாவை வந்து அந்த பொண்ணோட உடம்புல வந்து பிரித்து விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் 2016 எனக்கு எங்கள் கேங்க்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சிஸ்டர். இப்போ நாங்கள் 3 பேருமே வந்து வேறு இதில் தான் இருக்கோம். வேறு 3 பேருமே வந்து அப்ராடில் தான் இருக்காங்க. எந்த கண்ட்ரின்றதை அவங்க மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் 3 பேருமே இன்னுமே காண்டாக்டில் தான் இருக்காங்களா. இந்த ஒரு இன்சிடென்ட் 2016 நடந்துச்சு. என்னால் அந்த இன்சிடெண்ட்டை இன்ன வரைக்கும் மறக்க முடியாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த இன்சிடெண்ட்டை அவங்க வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்சிடெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன். ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு மாரல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, கெரியர் இருக்குது, நம்மளோட ட்ரீம் இருக்குது. இது எல்லாமே தாண்டி
இந்த வயசில் நமக்கு வரக்கூடிய லவ் அப்படின்ற ஒரு இஷ்யூஸ்னால அந்த பொண்ணோட உயிரே வந்து போயிடுச்சு. லாஜிக்காக பார்த்தா அந்த சங்கரின்ற பொண்ணு வந்து இதை விட பெஸ்ட்டாக அவங்க கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், அவங்க அம்மா அப்பாவை நினச்சிருக்கலாம். பட் அவங்க எதையுமே நினைக்காம அன்வான்டாக ஒரு அவங்கள பற்றி யோசிக்காத ஒருத்தருக்காக பூச்சி மருந்து குடிச்சு இறந்து போனது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அன்வான்டான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏன் நம்ம சேனலில் இத்தனை நாள் வீடியோஸ் வரல, கண்டினியூஸாக கேட்ட கேள்விக்கான ஆன்சர் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன் எனக்கு வீடியோஸ் நம்ம சேனலில் வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்ச நாள் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காகவும் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி நான் கொஞ்சம் ப்ராஜெக்ட் ஓரியன்டாக இருந்ததாலேயும் என்னால் வந்து வீடியோஸ் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு ஃபைனலாக நான் சாரி சொல்லிக்கிறேன். இனிமேல் நம்ம கண்டினியூஸாக வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். அண்ட் அதுக்கடுத்து என்னென்ன நம்ம கண்டென்ட்டில் வீடியோஸ் போடலாம் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஹாரரான இன்சிடெண்ட்டோடையோ அல்லது ஹாரரான ஒரு பேக் ஸ்டோரி பற்றியோ உங்கள்